ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் தேர்ட் லெசன் வேலை மற்றும் ஆற்றல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆற்றல் ரொம்ப தேவை தானேப்பா. ஆற்றல் இல்லாட்டி நம்ம அந்த வேலையை செய்ய முடியுமா? முடியாதுல்ல. கீழே இருக்கிற ஒரு பெரிய ஒரு வெயிட்டான ஒரு பொருளை தூக்கணும்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் போட்டால் தான் அந்த பொருளை தூக்க முடியும். அப்போ வேலை நடைபெறணும்னா நமக்கு என்ன தேவை? ஆற்றல் என்பது தேவை. அதுதான் கொடுத்துருக்காங்க. வேலை நடைபெற்று இருந்தால் அந்த இடத்துக்கு டிக் குறியும், வேலை நடைபெறவில்லை எனில் இன்ட்டு குறியும் இடுகன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே ஊஞ்சலில் ஆடுறாங்க. அப்போ அங்கே ஒரு வேலை நடைபெறுது தானே. இங்கே இந்த சைடு இருந்து இங்கே வந்து போயிட்டு வருது. அப்போ அங்கே ஒரு வேலை நடைபெறுது. அப்போ அது சரிதான். இங்கே இந்த பொருளை இழுக்கிறாங்க, வேலை நடைபெறுது. இங்கே தூங்குறாங்க, வேலை செய்கிறாங்களா? கிடையாது. அப்போ அது வந்து இன்ட்டு குறி. சரிங்களா? இங்கே பாருங்க, மரத்தில் இருந்து மலர்கள்லாம் உதிருது. இங்கேருந்து விளையாடுறாங்க. அப்போ வேலை நடைபெறுகிறது. இங்கே இந்த பக்கெட் வந்து அந்த கிணற்றுக்கு மேலே அப்படியே இருக்குது. அது வந்து வேலை நடக்குதா? இல்லை. அப்போ இன்ட்டு குறி. இந்த தள்ளுவண்டியில் பொருட்கள்லாம் வச்சு தள்ளுறாங்க. அப்போ அங்கே வேலை நடக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து மலர்கள் கீழே உதிரவே இல்லை, அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. அப்போ வந்து அங்கே வேலை நடைபெறவில்லை. இங்கே இந்த பையன் என்ன பண்ணுறான்? இந்த பசில்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல ஒரு வேலை நடக்குது. அப்போ அது சரிதான். அது டிக்குறி. இந்த ஃபேன் வந்து சுத்தவே இல்லை, அது நிலையாக ஒரு இடத்துல மட்டும் நிற்குது. அப்போ அங்கே வேலை நடைபெறவில்லை. ஸோ இன்ட்டுக்குறி. இங்கே பாருங்கள், இந்த ஃபேன் வந்து சுற்றுது தானே. அப்போ அங்கே வேலை நடக்குது. அப்போ டிக்கு. இங்கே இந்த கிணற்றுலேருந்து நீர் இறைக்கிறாங்க. அப்போ அங்கேயும் ஒரு வேலை நடக்குது. அப்போ சரி. இங்கே ஊஞ்சல் வந்து நிலையாக இருக்குது, அங்கே வேலை எதுவும் நடைபெறவில்லை. அப்போ இன்ட்டு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொருட்களையும் அவற்றிற்கு தேவைப்படும் ஆற்றலையும் கோடிட்டு இணைக்க. இந்த ஃபேன் சொல்லணும் அப்படின்னா மின்னாற்றல் தேவை. இங்கே காற்றாடி சொல்லணும்னா காற்று ஆற்றல் தேவை. இந்த பேட்ரி இயங்கணும் அப்படின்னா வேதி ஆற்றல். இந்த சோலார் சிஸ்டம் கரெக்டாக வரணும்னா சூரிய ஆற்றல் தேவை. இந்த அயன் பாக்ஸ் வந்து அயன் பண்ணணும் அப்படின்னா வெப்ப ஆற்றல் அதுக்கு தேவைப்படும். அடுத்து பாருங்கள், இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்கள், இந்த பத்தியில் இருக்கக்கூடிய புதுப்பிக்க இயலும் வளங்கள்னால் அது சூரிய ஒளி. புதுப்பிக்க இயலாத வளங்கள்னால் நிலக்கரி, சமையல் எரிவாய், கேஸ்ன்னு சொல்கிறோம்ல அது. அடுத்து பாருங்கள், புதுப்பிக்க இயலும் வளங்களுக்கு பச்சை வண்ணமும் புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டுக. பாருங்கள், இந்த காற்று ஆற்றலை அதை வந்து புதுப்பிக்க முடியும். சூரியன் புதுப்பிக்க இயலும். இந்த தண்ணீர் வந்து புதுப்பிக்க இயலும். அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடியது எல்லாமே நமக்கு திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகாது. அதெல்லாம் புதுப்பிக்க இயலக்கூடியது. பாருங்கள், பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடியதெல்லாம் புதுப்பிக்க இயலாது. நிலக்கரி, எரிவாயு, பெட்ரோல்லாம் புதுப்பிக்க இயலா வளங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எளிய இயந்திரங்களையும் அவை பயன்படும் இடங்களையும் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், இது வந்து சுழலும் சக்கரம். அப்போ இதுக்கு சைக்கிள் தான். இந்த மரத்தை கட் பண்ணணும்னா இந்த கோடாரி தேவைப்படும். இந்த சறுக்கு மரம், இந்த சறுக்கு மாதிரி இருக்குல்ல, அதை வந்து இந்த கனமான பொருட்களை வந்து ஏற்றுவதற்கு உதவுகிறது. திருகு பாருங்கள், இந்த திருகாணிகள்லாம் இங்கே இதை வச்சு திருகுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த கப்பி நீர் இறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது தானே. ஸோ இதெல்லாம் எளிய இயந்திரங்கள், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், இதுக்கு பேர் என்னது அப்படின்னா நெம்புகோல். இது என்னது? ஒரு பொருளை நெம்பி எடுக்கிறாங்க. ஸோ நெம்புகோல். இது என்ன செய்கிறாங்க? திருகி அந்த பொருளை ஓட்ட போடுறாங்க. திருகு. இங்கே இந்த மரத்தையோ எதையோ கட் பண்ணுறதுக்கு ஆப்பு என்ற கருவி பயன்படுது. இது சக்கரம் மற்றும் அச்சு. என்னது? ஒரு நிலையான இடத்துல அதை அறுக்கிறதுக்காக இந்த சக்கரம் மற்றும் அச்சு பயன்படுகிறது. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து குறடு, ஏதாவது கட் பண்ணுறதுக்கு குறடு. கொட்டை உடைப்பான். நம்ம வந்து ஏதாவது கடினமான கொட்டையில் அதை எடுத்து நடுவில் வச்சோம்னா அது உடைச்சிரும். இது கொட்டை உடைப்பான். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், கீழ்காணும் படத்தில் உள்ள பளு, திறன், ஆதார புள்ளி ஆகியவற்றை குறித்து நெம்புகோலின் வகையை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன வகை நெம்புகோல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதல் வகையா, இரண்டாம் வகையா, இல்லை மூன்றாம் வகை நெம்புகோலா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களாப்பா? இது வந்து முதல் வகை நெம்புகோல். முதல் வகை நெம்புகோலில் ஆதார புள்ளி இங்கே இருக்கும், பளு வந்து இந்த இடத்துல இருக்கும், திறன் வந்து இங்கே இருக்கும். இது வந்து முதல் வகை நெம்புகோல். சரிங்களா? முதல் வகை. அடுத்து பாருங்கள், இதில் வந்து இரண்டாம் வகை. இது வந்து இரண்டாம் வகை நெம்புகோலில் எப்படி இருக்குன்னா, ஆதாரப்புள்ளி அப்படின்றது வந்து இந்த சென்ட்ரு பிளேஸில் இருக்கிறது தான் ஆதாரப்புள்ளி. இங்கே வந்து பளு இருக்கும். சரிங்களா? இங்கே தான் திறன் இருக்கும். இது இரண்டாம் வகை நெம்புகோல். அடுத்து மூன்றாம் வகை நெம்புகோலில் ஆதாரப்புள்ளி இங்கே இருக்கும், திறன் இங்கே இருக்கும், பளு வந்து இங்கே இருக்கும். இது வந்து மூன்றாம் வகை நெம்புகோல். சரிங்களா? அதையும் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கப்பா, படத்தை பார்த்து நெம்புகோலின் வகையினை கண்டறிந்து எழுதுக. இது வந்து இரண்டாம் வகை. இங்கே தானே ஆதாரப்புள்ளி இங்கே இருக்குது, பளு இங்கே தானே இருக்குது. ஸோ பாருங்கள், இரண்டாம் வகை நெம்புகோலில் அப்படி தானே, பளு இங்கே இருக்கும், ஆதாரப்புள்ளி இங்கே இருக்கும். ஸோ இது வந்து இரண்டாம் வகை நெம்புகோல். இந்த கத்திரிக்கோள் வந்து முதல் வகை நெம்புகோல். இங்கே இந்த ஜிக்ஸாக் விளையாடுவோம்ல, அது மூன்றாம் வகை நெம்புகோல். இந்த இது வந்து இந்த இடிக்கி மாதிரி பயன்படுத்துவோம்ல, அது மூன்றாம் வகை நெம்புகோல். இந்த தள்ளுவண்டி மாதிரி இருக்கா, அது வந்து இரண்டாம் வகை நெம்புகோல்.
சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், கபிலன் செழியன் வந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகணும். அதுக்காக சுற்றுச்சூழல் உகந்த வளங்களை யாருடைய பாதையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கபிலன் போகிறான், அவனோட பாதையை பாருங்கள். இங்கே வந்து தண்ணீர் இருக்குது, இங்கே காற்றாலை இருக்குது, இங்கே சூரிய ஒளி இருக்குது. இப்போ அலுவலகம் சேர்றான். அதே மாதிரி செழியன் வந்து இங்கே வர வழியில் பெட்ரோல் இருக்குது, நிலக்கரி இருக்குது, கேஸ் இருக்குது. ஸோ அவன் வர வழியில் என்ன ஆகலை, புதுப்பிக்க இயலா வளங்கள்லாம் யாருடைய பாதையில் இருக்குன்னா செழியன் பாதையில். ரொம்ப இயற்கையான வளங்கள், புதுப்பிக்க இயலக்கூடிய வளங்கள் கபிலன் பாதையில் இருக்குது. அப்போ என்ன ஆன்சர், கபிலன் பாதையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளங்கள் உள்ளன. சரிங்களா. அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா. சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக. படங்களை பார்த்து சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்த படங்கத்தில் என்ன நடக்குது, இவன் வந்து பந்தை ஒதுக்குறான், இவன் வந்து படுத்து தூங்குறான். அப்போ முத்து பந்து விளையாடுகிறான், குமார் தூங்குகிறான். ஆன்சர் பாருங்கள், முத்து வேலை செய்கிறான், குமார் வேலை செய்யவில்லை. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பின்வரும் எந்த நிகழ்வில் வேலை செய்யப்படுகிறதுனா நீச்சல் அடித்தல், அதில் தான் வேலை செய்யப்படுகிறது. அடுத்து நான் ஒரு எரிபொருள், பேருந்து லாரி போன்ற வாகனங்கள் ஓட எண்ணெய் பயன்படுத்துகிறார்கள். நான் யார் அப்படின்னா டீசல். அடுத்து உருவாக நீண்ட கால ஆகும் வளம் எதுனா பெட்ரோலியம். அடுத்து நிலா பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் தேவையில்லாமல் அறைகளில் ஓடிக்கொண்டிருந்த மின் விசிறிகளையும் எரிந்து கொண்டிருந்த மின் விளக்குகளையும் அணைத்தாள். அவள் செய்தது சரியான செயல் என அவளுடைய அம்மா அவளை பாராட்டினார். ஏனெனில் அவள் புதுப்பிக்க இயலாத வளங்களை நன்கு அறிந்திருந்தாள். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக அந்த மின் விசிறி இல்லை லைட்டெல்லாம் போட்டு வந்துட்டிங்கன்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா. அது என்ன செய்ய முடியாது, மீண்டும் புதுப்பிக்க இயலா வளங்கள். சரிங்களா. அதனால் அடுத்து நிரல்யா கிணற்றில் நீர் இறைக்க சென்றாள். கிணற்று நீரை இறைக்க அவளுக்கு உதவும் எளிய இயந்திரம் எதுனா இதுதான், கப்பி. இதுக்கு பேர் என்னது, கப்பின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கப்பா, தண்ணீர் புட்டியின் மூடியை இறுக்கமாக மூட பயன்படுத்தப்படும் எளிய இயந்திரம்னா திருகு. திருகு மூலமாக தானே சீக்கிரமாக மூட முடியும். அடுத்து சரியான இணை பாருங்கள், இதில் கொடுத்துருக்குற எல்லாமே தவறு தான்ப்பா. சரிங்களா. ஸோ அதுக்கான சரியான இணை வந்து இதில் கிடையவே கிடையாது. அடுத்து பாருங்கள், இரண்டாம் வகை நெம்புகளுக்கு பொருத்தமான கூற்று எது அப்படின்னா திறனுக்கும் ஆதாரப்புள்ளிக்கும் இடையில் என்ன இருக்கும், பழு அமைந்திருக்கும். இதில் இரண்டாம் வகை நெம்புகோல் எது அப்படின்னா இந்த தள்ளுவண்டி மாதிரி இருக்குல்ல, அதுதான் இரண்டாம் வகை நெம்புகோலுக்கு உதாரணம். சரிங்களா. இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் முடிஞ்சு. இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா உங்கள் புக்கை பார்த்து ஆப்புக்கு பயன்படக்கூடிய கருவி எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதணும். அது சொல்லலாமா நம்மளேவும்? பாருங்க, ஆப்பு அப்படின்னா கத்தி கத்திரிக்கோள்லாம் வர்றது ஆப்பு. சக்கரம் மற்றும் அச்சுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கவே இல்லை. அதுக்கு வந்து நம்ம மிதிவண்டி சக்கரம் தான் அதுக்கு கரெக்டாக இருக்கும். மிதிவண்டி சக்கரம் இருக்குல்ல, சைக்கிள் சக்கரம், மிதிவண்டி சக்கரம். சரிங்களா. திருகு அப்படின்னா அதுக்கும் கொடுக்கல. நம்ம என்ன செய்வோம், பென்சில் ஷார்ப்னர் இருக்குல்ல, அதை வந்து பென்சிலை வச்சு திருகுவோம். அப்புறம் பாட்டில் மூடி இருக்குல்ல, பாட்டில் மூடி, இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கப்பி அப்படின்னா பழு தூக்கி, இங்கேயே இருக்குது பாருங்கள், பழு தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குறடு வந்து நெம்புகோலுக்கு உதாரணமாக வரும். ஸோ இதில் சரியான இணை எதுவுமே கிடையாது. சரிங்களாப்பா. அதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.